ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்த்திகை தீபம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பம் அண்ட் ஸ்வீட் அப்பம். அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேயும் தெரியுது. அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். அது கூட கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். 4 to 5 hours ஊறி வச்சதை நல்லா அரைச்சிக்கணும். பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி கூட தேங்காய் பல்லாக நெய்லேயோ இல்லை எண்ணெயிலையோ வறுத்து போட்டுக்கலாம். குழி கல் அடுப்பில் போட்டுட்டு நல்லா காஞ்ச பின் நெய்யும் எண்ணெயுமா கலந்து அப்பக்காரல்ல ஊற்றிட்டு வரும். கொஞ்சம் பழம் கூட நீங்கள் ஒன்று அரை பழம் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ காரப்பத்துக்கு எல்லா பருப்புகளையும் சேர்த்து நல்லா அரைச்சின்னுட்டு தாளிப்பு கடுகும் பெருங்காயத்தையும் தாளித்து விட்டாக அப்பக்காரல்ல ஊற்றி இது நல்லா ஒரு புளிக்க வைக்கணும். அப்பக்காரல்ல ஊற்றினேன்னா நல்லா மொறுன்னு பந்தாக நல்லா சுழண்டு வரும். பாருங்க எவ்வளோ அழகாக நான் திருப்பி விடும்போது நல்லா திரும்புறது. இப்படி ஒரு 2 பால் மாதிரி வருது பாருங்க. புளிச்சா இதோட எஃபெக்ட். இப்போ நமக்கு காரப்பம் அண்ட் ஸ்வீட் அப்பம் ரெடி. எல்லா இல்லங்களிலும் தீப ஒளி பரவி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுன்றது தான் பிரார்த்தனை. தேங்க்யூ.